ஒரு கிளைண்ட் மீட்டுக்காக நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லி போன வீடியோ முடிச்சிருந்தேன் இல்லையா? இந்த வீடியோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி கரெக்டாக 1 வீக்கில் கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் பண்ணிட்டேன். அந்த நிலைமை வரைக்கும் எனக்கு அந்த ஆஃபீஸோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி, ஓகே, அவங்ககிட்டே கால் பண்ணி திரும்பவும் கேட்போம்னு சொல்லிட்டு லொக்கேஷனை கேட்டேன். லொக்கேஷன் அனுப்புனாங்க. அவங்க அனுப்பின லொக்கேஷனை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஷாக்கு. ஏன்னா அந்த லொக்கேஷன் கோயம்புத்தூருக்குள்ளே எங்கேயுமே இல்லை. அது கிட்டத்தட்ட கேரளா தமிழ்நாடு பார்டர். நானும் அவங்ககிட்ட ஒரு டைம் சொல்லிட்டு நான் 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வர முடியாது, ஏன்னா இப்போ தான் லொக்கேஷனையும் அனுப்பிச்சிருக்கீங்க, சாயங்காலம் ஆயிரும் பரவாயில்லையான்னு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்போம், வாங்க பொறுமையாக வாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகேன்னு நானும் ஒரு 3 பஸ் மாதிரி கடைசியில் ஒரு ஸ்டாப்பிங்கில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த ஏரியாவுக்கும் இந்த டெவலப்டு இந்தியாங்கிற இந்த இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. சுற்றி முற்றி நெட்ஒர்க் கிடைக்கல, ரேபிடோ கிடையாது, ஓலா கிடையாது, ஆட்டோ கிடையாது, கேப் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, நடந்தே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமிச்ச லொக்கேஷனுக்கு வந்து ப்ராப்பராக மேப்பை போட்டு பொடிநடையாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரஃப்லி 3.5 கிலோமீட்டர் வந்துச்சு. 3 கிலோமீட்டர் நடந்து போய் சரி ஆஃபீஸை ரீச் பண்ணுவோன்னு பார்த்தா அவங்க அமிச்ச லொக்கேஷனில் ப்ராப்பராக ஒரு வாழைத்தோப்பை பின் பண்ணியிருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் வாழைத்தோப்பு முன்னே நின்று வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி முற்றி தேடுவோம். நானும் கொஞ்சம் தூரம் தேடினேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க பீப்புள்கிட்ட விசாரிக்கலாம்னு விசாரிச்சா அங்கே இருக்க பீப்புள் பாதி பேருக்கு அந்த ஆஃபீஸு தெரில, மீதி பேருக்கு தமிழ் தெரில. சரி, இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அவங்க இந்த டீம்லேருந்து திரும்ப கால் வந்துச்சு. சாரி, நாங்கள்லாம் ஒரு மீட்டிங்கில் இருந்தோம், அதனால் அவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல, நாங்கள் லொக்கேஷனை கொஞ்சம் மாற்றி அமிச்சிட்டேன், அந்த இன்னொரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், பக்கத்தில் தான் வந்துடுறீங்களான்னு. நானும் சரி லொக்கேஷனை கொடுங்கன்னு வாங்கி பார்த்தா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் பொடி நிறையா திரும்ப நடந்து அந்த ஆஃபீஸை போய் ரீச் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தா ஃபவுண்டர்ஸை காணும். எங்கங்க ஃபவுண்டர்ஸ், நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னு கேட்டால், நீங்கள் ப்ரொப்போசல் எங்ககிட்டே கொடுத்துட்டு எங்ககிட்டயே பிளானை ப்ரீஃப் பண்ணுங்கள், நாங்கள் ஃபவுண்டர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம்னாங்க. சரி, ஓகே, வேறு வழி கிடையாது, வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட வந்து டாப் டு பாட்டம் இதுதான் பிளான், இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் பட்ஜெட்னு புட்டு வச்சாச்சு. அவங்களும் ஓகே, என்கிட்ட இந்த பட்ஜெட் இருக்குது, எங்கள் கம்பெனியில் இந்த பிளான்லாம் ஒத்துப்பாங்க, நாங்கள் வந்து ஒரு 2 நாள் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறோம், நீங்கள் வந்து இப்போ கிளம்பிக்கோங்க, 2 நாள் நாங்கள் திரும்ப கால் பேக் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. இந்த 8 மாதத்தில் அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு காலோ மெயிலோ வரல. பட் ஆனால் தவறாமல் தீபாவளி விஷ், ரம்ஜான் விஷ், பொங்கல் விஷலாம் வந்துடும். ப்ராப்பராக நான் கொடுத்த ப்ரப்போசலுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு வரல. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்ககிட்ட வந்து மோஸ்ட்லி லீட் ஜென்ரேட் பண்ணுற கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நான் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன், லீட்ஸ் எடுக்கிறேன், பட் ஆனால் சேல்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது. நான் கால் பண்ணி கேட்டேன்னா எனக்கு வந்து அந்த பொருள் வேண்டாம், என் சர்வீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டதை வந்து நான் பார்த்துருந்தேன். ஸ்பெசிஃபிக்காக என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்பவுண்ட் லீட். அவங்களாம் என்ன நேரில் அப்ரோச் பண்ணி எங்கிட்ட வந்து ப்ரொப்போசல் வாங்கி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் டிராஃப்ட் பண்ணி கொடுங்கலாம் கேட்டுட்டு கடைசியில் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளா ஆட் ரன் பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதில் என்கொயரிஸ் வருது அப்படின்னா அதோட குவாலிட்டிஸ் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். எல்லாருமே பையிங் டிசைரோடு இருக்க மாட்டாங்க. சில பேர் சும்மா என்கொயரி பண்ண தான் செய்வாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, இல்லை நான் இப்படி வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போய் முக்கம் வாங்கினது வந்து கரெக்டு தப்புன்னு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.